அது ஒன்றும் இல்லை அப்பா சட்டியா அது அம்மா கொஞ்சம் சென்டி ஆயிட்டாங்க. இந்த வர தேவானன்ட்ட பஞ்சாலி தான் முக்கியம். இந்த மாதிரிலாம் பண்ணியிருந்தேன்னு ஏன் வேலையே ஆகாது. தெரியுதா? ஓகேண்ணா ஓகேண்ணா தேங்க்ஸ்ண்ணா. பையன் கொஞ்சம் தள்ளி உட்கார. ஏன் தாராளமா இடம் இருக்குல்ல, வா வந்து என் மடியிலேயே உட்காரவே. போட அந்தாண்டன். இருடி நான் பார்த்துக்கிறேன். டேய் பின்னாடி வாடா. பழம் இப்போ பழம் ரொம்ப அவசியம். சரி வாங்கிட்டு வரேன். நீ கத்தாதே, தயவு செஞ்சு புரிஞ்சிக்கோ. பஜனை நல்லா போகணும், அவ்வளோதான் எனக்கு. நான் வணக்கண்ணா. மங்களா சார் அமிச்சா தேவண்ணா வீட்டில் வேலைன்னு. அப்படி நில்லுப்பா. நான் வணக்கண்ணா. என்னண்ணா மாட்ரு? அசால்ட்டா கிட்னாப்பா இல்லை லேண்ட் மாட்ரா? எல்லாம் அத்துப்படி. அப்படி பொத்திண்டு நில்லையா ஓரமா? உஜாலாவை எடுத்து உச்சியில் ஊற்றின்னு இருப்பான் போல. சும்மா தானே 3 மாசத்துக்கான மளிகை சாமான் வந்து இது வந்து டேய் நான் மளிகை சாமான் ஜிம்முக்கெல்லாம் போறேன்ப்பா. டேய் அப்படி நில்றா. அப்புறம் இந்த டிக்கில இருந்த டிஸ்போஸ் பண்ண அந்த 2 முட்டை தடிகளை சுட்டுடு. தேவாஜி உங்ககிட்ட அப்பவே சொல்லணும்னு நினைச்சது. இதோ இருக்க ஃப்ளவர் வாசு அதோட கலைநயம் ரொம்ப பிடிச்சிருக்கு. சேட்டு விஷயம் தெரிஞ்சா ஆலியா நீ. இது இந்த கூஜா எனக்கு பேங்காக்ல ஒருத்தி கிஃப்டா கொடுத்தா. அதோடியா உனக்கு ஒன்று தெரியுமா சேட்டு? உலகத்திலே எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயங்கள்ல இந்த ஃப்ளவர் வாஸை நான் 8வது இடத்துல வச்சிருக்கேன். அச்சா நல்லா மனுஷன் ஏண்டாலு. நான் டேஸ்ட்டாக பேசுகிறார் பாரு. இந்த மாதிரி ஆளாண்ட வேலை செய்யறதுக்கு கொடுத்து வச்சு. உலகத்திலே எனக்கு பிடிக்காத முதல் விஷயம் என் வீட்டு மாங்காயை பறிச்சு எனக்கே ஊருக்க கொடுத்துறியா கஜா? புரியுதுண்ணா. சேட்டு கணக்கில் தொக்கு போட்ட 80,000 அவன் வீட்டில் எடுத்து வந்துடுறான். போய் அந்த பசங்களை வர சொல்லு. உள்ள வாயேண்டா உஜாலம். நல்லா சொகுசாதான் உட்காரேன். பேர் என்ன? போனா எது? ஜாகுவார் சகன். நீ தான் ஜக்கா. டிரைவரிங்லாம் நல்லா பண்ணுவியா? நீங்க ஏன் வந்தீங்கன்னு உங்களுக்கு தெரியாது. ஆனா நீங்க செய்ய போற வேலை ரொம்ப முக்கியம். பல கோடி ரூபா மதிப்புள்ள ஃப்ளேவர் என்ன இங்கேருந்து ஹைதராபாத் ஹை ரோட்டில் இருக்கிற சைனீஸ் பார்ட்டிகிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். எங்களுக்கு பயமாக இருக்குன்னு சொன்னீங்கன்னா இப்போவே கிளம்பலாம். குங்குமமும் ப்ளவுஸ் பிட்டும் தரேன். இல்லை நாங்களே பண்ணுவோம்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு நான் ஒரு அட்ரஸ் சொல்கிறேன். அதில் இருக்கிறவனை போய் பார்த்து அவன்கிட்ட சரக்கு வாங்கிக்கோங்க. மிச்ச டீட்டெயில்ஸை அவன் சொல்லுவான். என்ன வைரம், அந்த 3 ப்ளவுஸ் பிட்டை கொண்டு வா. இல்லை பண்ணுறோம். அந்த அட்ரஸ் கொஞ்சம் சொல்லுங்கள். டேய் டத்தி முங்களா உன்ட்ட என்னடா சொன்னேன்? நோ நீ ஒன்றும் சொல்ல, சிக்னல் மட்டும் கொடுத்தா. டேய் என்னடா அர்த்தம்? தெய்வன சிக்னல் கொடுத்தா மட்டும் ஒத்தையா போய் மொட்டை போட்டு வரீங்க. நான் சொன்ன மட்டும் ஏன்டா அவளுங்களா? யோ நீ வாயா. என்ன அர்த்தம்? இருந்தாலும் தூக்க சொல்கிறீங்க. பாடுறா இன்னைக்கு வந்த பையன் இவனுக்கே சிக்னல் புரியுது. இப்பயாச்சும் புரிஞ்சிச்சா? ஏன்னா அந்த இடத்துல இப்போதான் ஃப்ரெஷ்ஷாக சரக்கு பெயிண்ட் அடிச்சிருக்கான். ஏன்னா தேவை பார்க்கறதுக்கு இந்த இடத்துல தான் சொல்யூஷன் வச்சு சாம்பிள் காட்டினேன். பொட்டாட்டி போய் கிளம்பிட்டு உயிர் எடுக்கிறான். ஏப்பா உங்களுக்கு வேண்டிய சாப்பாடு, வண்டிக்கு வேண்டிய பெட்ரோல், ஃபீலிங் சொல்யூஷன்லாம் டிக்கியிலே இருக்குது. ராத்திரியெல்லாம் ஓட்ட வேணாம்,
ஆக்ஷன் பண்ணாம கோடு போடாம சேஃபா சைனீஸ்காரங்கிட்ட ஒப்படைச்சிருங்க என்ன. ஆக மொத்தம் கார் தான் சரக்கு, பயங்கர சைட்ஸ். வண்டி தான் சரக்கு, பயங்கர சைட்ஸ். டேய் வண்டி தான் சரக்குடா. பயங்கர சைட்ஸ், பயங்கர சைட்ஸ். ரேடியோ இல்லையா? என்ன அடியா? மனுஷன் பார்க்க சாதுவா இருந்தா திடீர்னு சுருப்படுத்தான் பாத்தியா? அந்த அடியை பார்த்தோன்னே எனக்கு அல்லு இல்லைப்பா. பயம் வேணும், மரண பயம் இருக்கணும். வரண்ணே ஆட போப்பா நீ வேற. நான் கூட ஏதோ பெரிய வேலையை கொடுப்பாருன்னு பார்த்தா சில்லி வேலையை கொடுத்துட்டு இருந்தாலே. ஹலோ, வாழ்க்கையில் ஒரு பெரிய வேலை முழுசா முடிக்கணும்னா 9 சின்ன வேலைகளை பண்ண யோசிக்கக்கூடாது. இதில் பெரிய வேலை தேவாவோட பல கோடி ரூபாய் சரக்கு, 9 சின்ன வேலை. சீக்ரெட் ஆஃப் சக்ஸஸ்மா. அத்தனை நோண்ட சொன்னா நீ பெரிய வேலை மாட்டேன். ஹலோ. சொல்லுடி. ஜாயின் ஆயிட்டியா? ஒர்க்கில் ஜாயின் ஆகிட்டேன். எங்க சொன்னல தெய்வாண்ட பெருசா? பெரிய வேலை டாடி. 1 கோடி ரூபாய் சரக்கு பார்த்துக்க, டெலிவரி பண்ணிருக்கிறேன். எல்லாம் சேஃப் தானே? எல்லாம் சேஃப் தான் டாடி. எதனா துண்ணியா? சோறு துண்டு டாடி. அது இருக்குல்ல, தாத்தா சொத்து. ஆமா கையில இருக்குல்ல, யூஸ் பண்ணிக்கோ. ஓகே டாடி, ரீச் டாடி. சேஃப்டி ஃபர்ஸ்ட். நான் பாஸ் ஆளுக்கு அந்த வயசாகுது, நைனாக்கு நல்லு விட்றேன். வெறும் வாய்வு தாத்தானா? உங்களுக்குலாம் என் டேடி பற்றி தெரியாதுல்ல. அந்த காலத்துலேயே ரங்கநாதரில் பலாப்பழத்தில் பலாதை வச்சு வித்துடுறா எங்கள் டேடி. அவர் பலான்னு விற்றா அது பலாப்பழம், பலான்னு விற்றா பலானது. அவ்வளோதானே. எங்கனேனா யாத்திரியல்ல ஊருடா போய் குல்ஃபி விற்று அந்த துண்டு குஜாதா இருக்க சொல்ல ஊடு பூந்து கஜானாவை காலி பண்ண வர்றான் எங்க நைனா. மிஸ்டர், வாழை மட்டத்தில் மட்டை சரக்க வாய்ப்பழத்தில் ஊசி ஏற்றுற மாதிரி சுகராக ஏற்று வர்றேன் எங்கள் டேடி. ஏய் பள்ளிக்குத்தாண்டா பாலேசி விற்று பச்சை குழந்தைகளை பதுக்கி வச்சு பெத்தவங்களாண்டா பந்தக்காரந்த வர்றான் எங்க நைனா. கூடுடா போய் மணி ஆட்டினது கெத்தா சொல்கிறேன். ஏய் பச்சை பையன் தானே அவங்க அப்பன். டேய் டேடி தான் என்ன நடக்கும் தெரியும்ல. டேடி டேடி. ஹலோ புத்தர், நான் வந்தேன்னு பார்த்துன்னுக்கிறேன். சைலண்ட்டாக வண்டி ஓட்டுனுக்கிறேன். அதை நான் பேசு, அவங்க டாடி பற்றி சொல்லு. நான் பாஸ் உன் நைனா என்ன பெரிய நைனாவா? என்ன பேச மாட்டேற? உங்கள் டாடி பேருண்ணா? சொல்லுங்க பாஸ், யார் உங்க நைனா? உங்கள் டாடி என்ன பெரிய ஒசாமா பின் டாடியா? அவனை விட டெரர் பீஸ்ரா எங்க அப்பா. எங்க அப்பா ஒரு பஸ் டிரைவர். காண்டூர்ல காலைல 40 பேரை ஏத்திக்கிட்டு 24 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற உச்சூர்ல அவங்கள இறக்குறதும் திரும்ப ஏத்துறதும். இதே 17 வருஷமா ஒரு நாளைக்கு 20 தடவை ரூட்டு மாத்தாம ஷட்டில் அடிச்சது. அவன் மூஞ்ச ஒரு தடவை பார்த்தாலே போதும். வீடு பஸ்ஸுன்னு ஒரு எரிச்சு பிடிச்ச சலிச்சு போன வாழ்க்கையை வாழ்ந்த எங்க அப்பனுக்கு திடீர்னு ஒரு நாள் அவர் லிமிட்டை சோதிக்கிற ஒரு லிமிட் வந்துச்சு. மற்றவெல்லாம் மண்டை காஞ்சி குப்புறப்படுத்து குலுங்கி அழுதுருப்பான். ஆனா எங்க அப்ப ஒரு கோக்குமாக்கம். வாழ்க்கைன்ற முடியவே முடியாத ஒரு பஸ் பயணத்துல டப்புன்னு ரூட்டை மாத்தி கொஞ்சோண்டு த்ரில் பார்க்க ஆசைப்பட்டான். பஸ்ல பிரேக் பிடிக்கல, அது தாழ்வான பகுதியை நோக்கி ஓடிட்டு இருக்கு. எல்லாரும் உடனே தாவுங்க, உள்ளே கிடந்து சாவுங்க. இதுக்கு மேல உங்களுக்கு சான்ஸ் கொடுக்க முடியாது. இந்த இட்லி வாய மிக்சர் மூக்கன் டிரான்ஸ்போர்ட் ஆஃபீஸர் பீப் போடாம திட்டியும் திருந்தலானா எங்க அப்ப இல்லையே. பஸ் டிரைவிங்ல த்ரில் பத்தலன்னு சொல்லிட்டு எங்க அப்பன் தெய்வாவோட டிரைவரா போய் சேர்ந்தான். ஒரு நாள் எங்க அப்பன் தெய்வாவோட காரை எத்தனை ஹாயா போயிட்டு இருக்கும்போது வழியில் ஒரு விண்டேஜ் கார் அனாதையா நிற்கிறத பார்த்தான். ஆனா அது சாதாரண கார் இல்லை. அந்த காலத்து கவர்ச்சி நடிகை ஒருத்திய கிட்னாப் கிங் ரோலெக்ஸ் ஒருத்தர் கட்டி வச்சிருந்தார். அந்த ஹீரோயின் அந்த கார் டிக்கில தான் இருந்தா. அந்த ஹீரோயினோட மேனேஜர் ரோடுக்கு அந்த பக்கத்துல இருந்து வந்து காருக்குள்ள காசை போட்டு போகணும். ராவுத்தர் ஆளுங்க வந்து காசை எடுத்ததும் ஹீரோயினோட மேனேஜர் காரோட பொண்ணை வீட்டுக்கு கூட்டிட்டு போறதான் பேச்சு. ஆனா எங்க அப்ப காசை போட்ட கேப்ல விஷயம் தெரியாம கார் மேல இந்த முகத்துல காரை லவுட்டின்னு போயிட்டான். காரு, காசு, ஹீரோயின்
இந்த மூணுத்தோட அந்த மூதேவி எங்கேயோ சந்தோஷமா எஸ்கேப் ஆயிட்டான். கடுப்பான ராவுத்தர் தெய்வாவோட வண்டியை பார்த்துட்டு தெய்வா தான் வேணும்னே ஆளுங்களை விட்டு பிளானை கெட்டதான் நினச்சிக்கினான். அப்போலேருந்து தான் தெய்வாவுக்கும் ராவுத்துக்கும் நடுவில் வெடி வந்துச்சு. அடோ பாவி, உங்க ஒப்பன் அவ்வளோ பெரிய ஆதார் வெடியா? அப்போ இந்த காரை வச்சிருந்த சொப்ன சுந்தரியை வச்சிருந்தது உங்க அப்பன்? அடங்கொய்யால. நீங்க இங்கிலீஷ் படம் பார்ப்பீங்களா? ஓ, ஜாப்பனீஸ், கொரியன், ஆப்பிரிக்கன், நாட்டி அமெரிக்கன் எல்லாமே பார்ப்பேன். நான் அமெரிக்கனே. நாட்டி அமெரிக்கன் பரவாயில்லையே, உனக்கு உலக சினிமா நாலேஜ்லாம் இருக்குதா? சினிமாவா? சொல்லலாம். நான் ஒரு இங்கிலீஷ் படம் பார்த்தேன். மேட்ரு காட்டியா? தச்சே, இங்கிலீஷ் படம் தான் மேட்ரு கண்டு தான் பார்ப்பாங்களா? ஃபஸ்ட்டு மேட்ரு கண்டு தான் பார்த்தேன். ஆனால் அதில் ஒரு நல்ல மேட்ரு சொல்லியிருந்தாங்க. பட்டாம்பூச்சி வச்சுருந்தேன். பட்டாம்பூச்சி வச்சுன்னு மேட்ரா? எப்பா, நான் நாய், குதிரை, ஆக்டோபூச்சில கூட பார்த்துக்கிறேன்ப்பா. பட்டாம்பூச்சி வச்சு நடிப்பா மேட்ரு? அடி, இது அந்த மேட்ரு கிடையாது. பட்டர்ஃப்ளை எஃபெக்ட்னு ஒரு படம். அது என்ன சொல்கிறாங்கன்னா, ஏய் ஜக்கு நீ கேள, அவர் ஆல்ரெடி நீ நிறைய பேசிட்டாப்ல, இனிமேல் உன்னிப்பா வண்டி ஓட்டுவாப்ல. சரி நீ கேளு. ஒரு பட்டாம்பூச்சி ரெக்கை இப்படி 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 ஆட்டிட்டு பட்டுச்சுன்னா ஒன்று நடக்குமா? அதே இப்படி இப்படி ஆட ஜக்கு, என்னைக்காச்சும் ஒரு நாள் சாவு வரும் தெரியும். ஆனால் ஒரு பிங்க் கலர் கார்னால வரும்னு எதிர்பார்க்கல. பிங்கா? டேய் நரசிம்மன்டா, எங்க கார உன் காரன்னு சொல்லி வித்துட்டு அந்த காலத்தை சரக்கு வாங்கி குடிச்சிட்டு சாவச்சு தாண்டா மறுவேலை. போடலாம். ஏன்டா வண்டி கொடுத்த? நான் என் காரை தேடிட்டு வந்தேன். இங்கிலீஷ் இங்கிலீஷ் சொல்றா. பாடல இருந்து டவுட். யாரா நீ? ராவுத்தர் தானே? ஆமா, ராவுத்தர் பேர் சொன்ன பம்புறான். என்னமோ இருக்குது. இத பாருங்க. அப்படி அப்படி அப்படிலாம் எதுவும் இல்லைங்க. என்ன மட்டையாக்கிட்டு இந்த சினிமாக்காரங்க என் கார் எடுத்துட்டு வந்துட்டாங்க. சொன்னா நம்புங்க, ப்ளீஸ் பிலீவ் மீ. அடி, வேணே கார்த்தி குத்தது வெடிக்க வச்சு என் காலில் பூசுத்த பாக்குற நீ. என்ன கார் வெடிக்கிச்சா? வாட் ஹேப்பன்? அந்த காரோட வேல்யூ தெரியுமா உங்களுக்கு? கார் வச்சதுக்கு இவன் ஏன்டா இவ்ளோ ஃபீல் பண்றான்? உலகத்துல எல்லாருக்கும் ஒரு விஷயம் வேணும். தெய்வாவோட சரக்கு காரு யாருக்கு வேணும்? பையா, அந்த பையன் எதுக்கு இந்த பைத்தியத்துக்கு கால் பண்ணுது? ஹலோ, கார் என்னாச்சு? பசங்க வேற போன் எடுக்க மாட்டேன்றாங்க. எல்லாம் சேஃப் தானே? பதில் பேசுடா பண்ணாட. பிங்கார தூக்கணியா இல்லையா? ஹலோ ஹலோ, ஏதாவது சொல்லுடா. ஹலோ, என்னடா? பெட்ரோல் காலின்னு நினைக்கிறேன். ஐயோ, நாசமா போச்சு. ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்றது தெரியலையா? இருந்த காசு எல்லாத்தையும் குடிச்சே காலி பண்ணிட்டீங்க. பெட்ரோலுக்கு என்ன பண்றது? யோ, எவ்வளோ தூரம் தள்ளுறது? கண்ணுக்கு என்ன தூரம் வரைக்கும் பெட்ரோல் பங்கே இல்லை. உன் ஐடியாவில் பெட்ரோல் ஊற்றி கொளுத்த. அதான் இல்லையே. இதோட நல்ல ஐடியா இருக்கு அவங்கள்ட்ட. நான் சொல்லு பாப்போம். நேற்று போட்டியே ஒரு பிட்டு. ராவுத்தர் பெட்ரோல் பதுக்கி வைக்கிறாருன்னு அந்த சுரங்கத்தில் போய் சொல்றோமா? வா. ஹலோ பிரதர், ஃபஸ்ட்டு அது பிட்டு கிடையாது, பச்சை உண்மை. செகண்டு, அது சொரம் கிடையாது, சீலோ. இந்த வாய்ட்டாக இருக்குது பாரு, அதுமாரி. எப்படி வாங்குறதே அந்த மாதிரியா? சரி, இப்போ ஆனால் பெட்ரோல் எப்படி எடுக்கிறது? அது ஒரு ஐடியா இருக்குது. டேய், உன்னாண்ட ஐடி கிடைக்குதுல்ல? எடு.
இவன் ஒருத்தன் அத்துக்கால் டிகிரி டிடிஆர் ஆட்டம் ஐடி கார்டு ஐடி கார்டு டா என்னன்னு பேச போற I am Narsimhan from All India Petrol Gas Association. அதெல்லாம் சரிதாங்க, உள்ளெல்லாம் அனுப்ப முடியாதுங்க. நான் வரக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு நீ யார்? இங்கே இல்லீகலாக தரவரான பெட்ரோல்னு சொல்லிட்டு எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்துக்குது. ஓகே, உங்களுக்கு யாரோ தப்பாக சொல்லியிருக்காங்க. உள்ள அந்த மாதிரி பெட்ரோல்லாம் கிடையாது. அது முடிவு செய்ய வேண்டியது நான். ஐ வாண்ட் சாம்பிள், பெட்ரோல் சாம்பிள். எதுக்கு நான் ஐயா கிட்ட ஒரு தடவை ஃபோனில் கேட்டுக்கிறேன். மிஸ்டர் ராவுத்தர் தானே? கால் பண்ணுங்க. ராவுத்தர் உங்களுக்கு தெரியுமா? கால் பண்ணுங்க. ஹலோ சார். டேய் ஹலோ, செக்யூரிட்டி ராவுத்தர் கால் பண்ணுறாரு சார். காலை ட்ரேஸ் பண்ணுறது ரெடியாக இருங்க சார். இன்னைக்கு ராவுத்தரை கையங்கலமாக பிடிக்கிறோம் சார். என்னது கையங்கலம்? டேய் கை காலம் தான் பெட்ரோல் வாங்கி வாடா. என்ன பண்ண சொல்கிறீங்க சார்? நம்ம கடுமையாக பண்ணி தானே ஆகணும். டேய் என்னடா வளர்ந்துக்கிறான்? கார்பரேஷன் பண்ணலன்னு சொல்லிட்டு செக்ஷன் 10 ஸ்டாண்டர்ட் சீல செக்யூரிட்டி அரெஸ்ட் பண்ணுறோம். எஸ் சார். சார் கண்டிப்பாக சார். ராவுத்தர் வராரு, அரெஸ்ட் பண்ணலாம் சார். எஸ் சார். என்ன சார்? ஓ, இந்த இன்ஃபர்மேஷன் நம்ம கொடுத்ததே அந்த செக்யூரிட்டி தான் ராவுத்தர் சொல்லணுமா சார்? சொல்லிடலாம் சார். குட் குட். ஜெய் ஹிந்த் சார். உங்களோட பேர்? சேந்தன். மிஸ்டர் சேந்தன், நீங்கள் சேர்ந்த இடம் சரியில்லை. எங்களுக்கு சரியான இன்ஃபர்மேஷன் கொடுக்கலன்னு சொல்லிட்டு நீங்கள் நாளைக்கு ஆஃபீஸ்க்கு வர வேண்டியிருக்கும். ப்ளீஸ் கம். சார் உங்களுக்கு சாம்பிள் தானே சார் வேணும்? எடுத்துங்க சார். ஐயோ இல்லை 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 இல்லை, நீங்கள் மிஸ்டர் ராவுத்தருக்கு ஃபோன் அடிங்க. சாம்பிள் எடுத்துக்கங்க, எவ்வளோ வேணால் எடுத்துங்க. வாங்க. சரி வாங்க. செம்மையாகுது. எடுத்தியா? ஓகே ஊபரே. சூப்பராக இருக்கு. ஓகே வெரி பிக் ஆகுது.
போன் நிப்பாட்டா போன கேமரா வேறடா எருமை. கேமரா இல்லையா? டேய் இவன் என்ன ஓடி வந்துக்கிறான்? டேய் ஓடிடா. தொட்டாங்க. டேய் வாடா. சோவாடா. சத்தியமா கேமரால மொபைல் இல்ல. வண்டி ஸ்டார்ட் ஆகல, கொஞ்சம் தள்ளணும். பெயிண்ட் அடிச்சாச்சு. நீ எங்க போறது? யோ என்னயா இது? இவன் நேரத்து கூட வச்சிருந்தா? யோ மர்டர்லாம் வேணாயா. டச்சே ஹலோ ஜில்லு. மகளோ, ஆந்திரா பார்டர் பக்கத்தில் இருக்கிறேன். அர்ஜென்ட்டாக கொஞ்சம் வேணுமே. ஆந்திரா ஏரியாவில் கொக்கைன்னா அதுக்கு ஒரே ஒரு ஆள் தான் தம்பி. அவன் பேர் அட்டாக். என்னையாச்சும் ஒருத்தனை பார்த்துக்கியா? அவனை பார்த்தோன்னே அவனாண்ட உரண்ட வச்சுக்கூடாது, ஒதுங்கி நிற்கணும்னு தோணும். அப்படிப்பட்ட ஒருத்தன் தான் அட்டாக், கன் ஷாட் கிங். முக்கியமாக தெய்வாவோட டைரக்ட் பிஸ்னஸ் எதிரி. மகளோ லைனில் இருக்கிறியா? சரி, நான் சொல்கிறத அப்படியே அட்டாக்காண்ட சொல்லு. சொல்லு. அப்புறம் ஜில்லு, நீ சொன்ன மாதிரி அட்டாக்ட பேசிட்டேன்பா. நீ அந்த உகண்டா கிளைண்ட்டும் 4:30 மணிக்கு அவன் இடத்துல போய் பாருங்க. அப்புறம் ஜில்லு, கொஞ்சம் வரவரன்னு இருக்குது. ஒரு 50 ரூபாய்க்கு ஜாலி இன்டர்நெட் பேக் போட்டு விட்டுறியா? கோடி ரூபாய் கையில் கொடுத்துட்டு 5 ரூபாய் கலையிறான் பாரு. உட்காண்டாவா? ஏய் நான் விளையாடுறியா? கருப்படி கேட்க போறது. ஐயா 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 அடி உங்களுக்கு வேணும் ஐயா. வாடியா ஜிப்பல கடி பம்பா. அட்டாக் இவனை பேச வச்சா என்ன பண்றது? இவனுக்கு தான் உகாண்டிஸே தெரியாது. உகாண்டிஸா? அது ஒரு இதில் யோ உலக சினிமா நீலாம் ஆப்பிரிக்கன் படம்லாம் பார்ப்பில்ல? அதில் 4-5 வார்த்தை எடுத்து சொல்லு. ஜில்லு, நான் பார்த்ததா சொன்ன சைனீஸ், கொரியன் மற்றும் ஆப்பிரிக்கன் படங்கள்லாம் நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை. வார்த்தைகள் ரொம்ப கம்மி. சொன்னது செய் பட. ஆல் ஓகே. டேய் நர்சி மண்டேல, அவன் சொல்லி விட்டதெல்லாம் கரெக்டாக ஞாபகம் வச்சுக்க. உன் வயிற்றுலேயே கன்னை எடுத்துன்னு இருப்பேன். அப்படியே ஒரு வார்த்தையாக சொல்லினே இருக்கணும். அதை தாண்டி எதனா சொன்ன மவன் தொப்பைக்கு நேரம் கன்று இருக்குது. சுட்டேன்னு வச்சுக்கேன், துண்ண சோறுலாம் தொடங்கி இருக்கணும். சரியா? ஆமாம் கோயிலும் காதலியே சுட்டுருவேன். டேய் உனக்கு யார் இப்போ கன்று கொடுக்க போறா? சனிய. ஜில்லு ஜில்லு டேய் கேள்றா. என்னடா கச்சா ஒருத்தரை யோசிச்சுங்க. அவன் டேஞ்சரு, நம்ம நிராயுத பாணி. இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகும் சத்தியமா எனக்கு தோணல. இது எங்கள் தாத்தாவோட கன்று. இந்த கன்னை என்னாண்ட கொடுக்குறப்ப எங்கள் தாத்தா என்ன சொன்னார் தெரியுமா? சரக்கு எங்கேருந்து வருதுன்னு சொன்னீங்க? உங்கூட்டாண்டாவா? உகாண்டாண்ணா? உங்களாண்ட ஒரு கேள்வி கேட்கணும். உகாண்டாவுடைய கேபிட்டல் என்ன?
Just volunteering. Why you can't looking? இருந்தாலும் உகாண்டில் இருக்கிற சரக்கு என்னுடைய ஏற்ற வந்த என்ன பற்றி தெரியுமா உனக்கு? ஓயா பேபே. ஏய் என்னப்பா நம்மளை பார்த்து பேபின்றாப்புல? அது ஒன்றும் இல்லைண்ணா, அவர் உகாண்டாவில் பண்ணுற பிஸ்னஸுக்கு நீங்கள்லாம் குழந்த மாதிரி அப்படின்றப்பல. ஐ பேபி யூ பட் இயர் அதெல்லாம் இருக்கட்டும்ண்ணா. அண்ணான்றியா? நம்ம டீல் பேசலாமா? பேசுவோம், டீல் பேசுவோம். எங்களாண்டு இருக்கிறது ஒரு புதுவிதமான ஃப்ளேவர் வச்ச சரக்கு. ஒவ்வொரு தடவையும் இந்த பிரேசிலிருந்து கத்தின் வரத்துக்குள்ள போதும் போதும் ஆயிடுது. ஏகப்பட்ட சிக்கல். அதனால தான் எங்களுக்கு லோக்கலாக ஒரு டீலர் தேவைப்படுறோம். நீங்கள் மட்டும் எங்களோட இதில் பார்ட்னராக சேர்ந்துட்டீங்கன்னா உங்களுக்கு எக்கச்சக்க ப்ராஃபிட். எல்லாரும் புள்ளி வச்சு தான் கோடு போடுவாங்க. ஆனால் நீங்கள் இந்த கோட்டை விற்று பெரிய புள்ளியாயிடலாம். அதெல்லாம் இருக்கட்டும். உகாண்டாலேருந்து சரகை எப்படி கத்தின்னு வந்தீங்க அத்தை சொல்லுங்க முதல்ல. அதாவது சவுத் அமெரிக்கா காடுகள் இருக்கிற பெஸ்ட் கோகோ இலைகளை கைப்பட தேர்ந்தெடுத்து. டேய் எந்திரா 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 பொத்துரா வாய பொத்துரா கை தூக்குறா கை தூக்கு கால தூக்கு. காய வச்சு ஐரோப்பாவில் இருக்கிற கட்டராண்டு கொடுத்து புடிசா நறுக்கி எரிபடி பாக்கெட் எரிபடி பாக்கெட்ரா தக்கினடா. அத ஸ்வீட்ல ஊற வச்சு பன்னீர் பாட்டில் அப்புறம் வச்சி ரசனா என்னது ரஸ்னாவா? ரஷ்யாவின் தோட்டத்திலிருந்து சிறந்த ஆரஞ்சு பழங்களை எடுத்து அதை காய வைத்து பொடியாக்கி எல்லாம் சேர்த்து குலுக்கு குலுக்கு நல்லா குலுக்கு குலுக்கு. போடு அப்படியே எவ்வளோ ஆச்சு? இன்னும் மூஞ்சி நேரம் கண்டுபிடிச்சிட்டு இருக்கேன். நீ பில்லி கேட்கற? அப்போ ஒரு வாட்டர் பாக்கெட் வாங்கிட்டு வா. கேட்கும் போதே இவ்வளோ கிக் ஆகுது. இதை தொட்டுனாக்கன்னா எப்படி இருக்கும்? என்னப்பா இவன்? அது ஒன்றும் இல்லைண்ணா, அது நாக்கு மேட்ரு இல்லை, மூக்கு மேட்ரு. ஓ மூக்கு மேட்ரா? நான் ஒரு நிமிஷம் உரியத்துக்கு முன்னாடி கன்ஃபார்ம் பண்ணுறேங்க. பார்ட்னர் தானே? பார்ட்னர் பார்ட்னர். அப்புறம் ஒரு நிமிஷம். ஏய் என்னடா சரக்கு சாம்பிள் காட்டுறீங்களா? குவாலிட்டி செக் பண்ணிப்போமா? எல்லாம் ஹை கிளாஸ் ஓகே இல்லை? எறும்பொடி புரியுவா, தலைக்கு எறும், காது கொய்யுங்க, கொக்கென தூக்கு, கன்னு கன்னு இருந்துதான் கவுனு இருந்துதான் எஸ்கே. சொல்லு பையே. அட்டாக், அந்த நரசிம்மன் பையன் உன்னை பார்க்க வந்தானா? எந்த நரசிம்மன்? எந்த நரசிம்மனா? தெய்வாவோட சரக்க அந்த 3 பசங்க கிட்ட இருந்து திருடி ஓன்ட்ட வந்து கொடுப்பான்னு சொன்னேன்ல, அந்த நரசிம்மன். கரடிய காட்டேரி ஏறி பிறந்தா மாதிரி இருப்பான். இல்லையே பையே, அந்த மாதிரி யாரும் வரலையே. அப்ப நீ காட்டேரியே பார்த்ததில்ல, விடு. ஐயோ, எசக்கு பிசக்கா எங்கேயாவது மாட்டேன் இருக்கானோ? தெய்வாவுக்கு மட்டும் நம்ம துரோகம் பண்றது தெரிஞ்சது. கவலைப்படாத பையே, தெய்வா மார்க்கெட்லேருந்து ஒழிக்க நம்மகிட்ட நிறைய வழி இருக்கு.
நான் ஃபோன் பண்ணா எடுக்க மாட்டேங்கிறான். நீயாவது ஒரு தடவை ஃபோன் பண்ணி பாரு, சரியா? பண்றேன். ஃபாஸ்ட் கமிங். இவனுக்கு சொல்லி கொடுத்து அவன் சொல்கிறான். ஹலோ 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 சுட்டுவேன். மரியாதை சொல்றேன். உங்ககிட்ட இருக்க சரக குத்துருங்க. நாங்க அப்படியே போயிடுறோம். பரமபதம் ஆடுவியா? பரமபதம் ஆடுவியான்னு கேட்டேன். ஆடுவேன். அதுக்கு என்ன? எல்லாரும் ஏணியை பிடிச்சி வாழ்க்கையில் மேலே ஏறி வருவாங்க. ஆனால் பாம்பு வாழை பிடிச்சி மேலே வந்தவன்டா. என்கிட்டயே உன் டபுள் பாஸ் காட்டுறியா? சுட்டுவேன். எங்கள் தாத்தா இந்த கண்ணை கொடுக்கும்போது என்ன சொன்னார் தெரியுமா? தெய்வா கொஞ்சம் பிக்காருங்கடா. பாஸ், தெய்வமே, பைசோட பாட்டி நீங்க தாவா? இவனுங்க கிட்ட இருந்து என்ன காப்பாத்துங்க பாஸ். இவனுங்களை கண்ண மேடைக்கு சுடுங்க பாஸ். நீதான் நரசிம்மடா? சருக்குங்கடா. இது வரைக்கும் இந்த கன் எங்கள் குடும்பத்தில் எவனும் சுட்டது கூட கிடையாது. அதுக்கான தேவையே வரல. கடைசியா சொல்றேன். மரியாதை கேக்குறேன். சரக்கு கொடுத்துருங்க. நாங்க போயிடுறோம். இல்ல சுட்டுருவேன். சுடுறா. ஆனால் சரியான நேரம் வரும்போது எதிரி கண்ணை பார்த்து சுட சொன்னார். சுட்டுறா. 6 புல்லட்டையும் அவன் நெஞ்சில் தொப்புன்னு இறக்க சொன்னார். நீ ட்ரிகர் அழுத்துறதுக்குள்ளேயா இந்த கிண்ணத்து உங்கள் 4 பேரையும் 3 தடவை சுட்டுருவேன். பார்க்குறியா? சுட்டுருவேன். டாடா பாய்.